ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத பொண்ணுங்க அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவையே காலி பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது வித்யா பாலன் நடிச்சு ஹிந்தில இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற பேபி டூ டை டூ படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க. இந்த படத்தோட ஹீரோயினுக்கு காதும் கேட்காது அண்ட் வாயும் பேச முடியாதுங்க. ஆனா இவங்க தன்னோட குடும்பத்துக்கே தெரியாம கூலிக்கு கொலை பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏன் இப்படி கொலை பண்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொடுத்துருக்க படம் தாங்க இந்த பேபி டூ அண்ட் டை டூ படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பயங்கர ஆடம்பரமான 5 ஸ்டார் ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு டைம் வரையா அந்த ஹோட்டலுக்குள்ள 2 ட்வின் சிஸ்டர் உள்ள வராங்க. 2 பேரும் பார்க்க அச்சசலா ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குங்க. ஒருத்தி பேரு பேபி, பிறவிலேயே பாவம் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாதுங்க. இன்னொருத்தி பேரு திதி, இவ தான் அந்த ட்வின் சிஸ்டர்ல அக்காங்க. பேபிக்கு அவங்க அக்கா தான் எல்லாமே. தங்கச்சி கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கா திதி அவ காலில் ஒரு கொலுசை மாட்டி விட்டுருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். அப்போன்னு பார்த்து அந்த ஹோட்டலோட ஒரு வெறிச்சோடிய ஏரியாவில் ஒரு முகமூடி போட்ட சைக்கோ ஒருத்தன் நிற்கிறான். ஒருத்தனை கொடூரமாக மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை 2 சிஸ்டரும் பார்த்துடுறாங்க. அந்த கொலையாளி முகமூடி போட்டிருந்தாலும் அவனோட ஒரு காது பாதியாக கட்டாயிருக்குங்க. அதுதான் அவனோட அடையாளமே. கொலையாளியும் இவங்கள பார்த்துட்டு துரத்த பயத்தில் 2 பேருமே தனித்தனியாக ஓடி மிஸ் ஆயிடுறாங்க. இதில் அக்கா தீதி மாட்டிக்கிறாங்க. இதில் அந்த கொடூரக்காரன் சைக்கோ அக்காவோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே ஸ்பாட் அவுட் பண்ணுறாங்க. தங்கச்சி பேபி இதை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. ஆனால் பாவம் ஊமங்கிறதுனால கத்தக்கூட முடியாமல் கதறி அழுகுறா. இப்போது கதை ப்ரெசன்ட் டைமுக்கு வருதுங்க. அந்த பழைய பயந்த குணம் கொண்ட பேபி இப்போ இல்லை. அவள் கண்ணில் இப்போ பழி வாங்குற வெறி மட்டும்தாங்க இருக்குது. மும்பை லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் செம கூட்டம் வேறையா. பேபி கையில் ஒரு சாதாரண கொடையோட கம்மு நின்றுட்டு இருக்கா. ட்ரெயின் வந்த உடனே கூட்டத்தோட ஏறி தான் முன்னாடி நிற்கிற ஒருத்தரை மொபைலில் ஃபோட்டோ எடுத்து பப்பா அப்படின்னு ஒரு கான்டாக்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருந்து இவன் தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. அவ்வளோதாங்க. நம்ம ஆள் கையில் வச்சிருக்கிற கொடை லைட்டாக திருப்புறான். அது சாதாரண கொடை மாதிரி இல்லைங்க. அதுக்குள்ளே சத்தமே வராத சைலண்ட் ஸ்னைப்பர் கன் இருக்கு. கூட்ட நெரிசலில் பச்சக்குன்னு ஒரு போர்டு போடுறாங்க. அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படியே சுருண்டு விழுந்துடுறான்னா பார்த்துங்களேன். யாருக்கும் டவுட்டே வராமல் பேபி அடுத்த ஸ்டேஷனில் கூலாக இறங்கி போய்கிட்டே இருக்கா. சின்ன வயசில் ஒரு அப்பாவி பொண்ணா பயந்த குணம் கொண்டவளாக இருந்தவ இப்போ இன்டர்நேஷனல் லெவல் கிரிமினலாக மாறி நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேபியை 2 ரவுடி பசங்க வம்பு கிழக்குறாங்க. பேபி கொடையை லைட்டாக பிடிச்சி அவங்கள போடுறதுக்குள்ள அங்கே டிசிபி அஞ்சும் கான் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காரில் வந்து அந்த பசங்களை வெளுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேபி கிட்ட விசாரிக்கும் போது தான் பேபிக்கு வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதை தெரிஞ்சதுமே பாசமாகி அவளை கார்லேயே கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டிலே விடுறாங்கங்க. வீட்டுக்கு வந்ததுமே பேபி பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி சைகை மொழியிலே மிஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பாப்பா அவள் சொந்த அப்பா இல்லைங்க. இந்த கில்லர் கேங்கோட ஹெட் இவர் தாங்க. பேபி அவங்க அம்மா கூட ஒரு லோக்கல் சாவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு பேபியை கண்டாலே சுத்தமாக ஆகாதுங்க. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே சாவலில் மஞ்சித் அப்படின்னு ஒரு நல்ல பையனும் இருக்காங்க. அவன் பெரிய சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மும்பை வந்தவன். ஆனால் சான்ஸ் கிடைக்காம சாவல் குழந்தைகளுக்கு மியூசிக் சொல்லி தராங்க. மஞ்சித்துக்கு நம்ம பேபி மேலே ஒன் சைடு லவ் வேற இருக்குங்க. ஒரு நாள் மஞ்சித் நேராக பேபியோட அம்மா கிட்ட போய் எனக்கு பேபியை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவளோட குறையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை, அவளை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக பேசுகிறாங்க. இதை ஜன்னல் வழியாக அவங்க உதட்டசைவை வச்சு பேபி புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பப்பாவோட சம்மதத்தோட மஞ்சித்தை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இங்கே தாங்க கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. மோரேன்னு ஒரு ஹைகோர்ட் ஆளு பப்பாவோட கில்லர் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி 5 லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை தட்டி தூக்க பப்பா பிளான் போடுறாருங்க. பேபிக்கு இப்போ தான் கல்யாணம் வேற ஆகியிருக்கா, அதனால் அவள் டீமில் இருக்கிற மனு அப்படிங்கிறவனை அந்த மிஷனை முடிக்க சொல்கிறாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து செம மழை வேற பெய்யுதுங்க. மனு மோரேன்னு நினச்சி பார்க்க அவனை மாதிரியே இருந்த வேறொரு அப்பாவியை சுட்டு கொண்டுடுறாங்க. விபரீதம் என்னன்னா செத்து போனது அந்த சாவலில் இருக்கிற மஞ்சித்தோட தம்பி மாதிரி இருக்கிற பைஜுவோட அப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே மனுவும் பேபியும் செம ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, மோரேவை போடுற பொறுப்பு மறுபடியும் பேபி கிட்டே வருது. அவள் ஒரு பில்டிங்கில் வச்சு மோரேவை ஸ்கெட்சு போட்டு தூக்குறாங்க. ஆனால் தச்சையில் அங்கே வர்ற மஞ்சித் அந்த கொலையை பார்த்துட்டு பயந்து நடுங்கி வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டில் வச்சு பேபியோட கொடையை மஞ்சித் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் இருந்து புல்லட் பாஞ்சு ஓடுற ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அவுட் வேற இருக்குங்க. மஞ்சித் அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறப்போ அங்கே போலீஸ் அஞ்சுன் கான் வராங்க. சிசிடிவியில் கொலையாளியோட ஷூவை வச்சு அது பேபி தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச அஞ்சுன் கான்
உன் பொண்டாட்டி ஒரு கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பேபி வீட்டுக்கு வந்ததுமே மஞ்சித் கிட்ட சைகை மொழியில உண்மையை ஒத்துக்கிறான். ஆனா மஞ்சித் அவளை வெறுக்காம ஏத்துக்கிறாங்க. பேபியும் இனிமே இந்த ரத்த காவு வாங்குற வேலையை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பா கிட்ட போய் ஓப்பனா சொல்றான். ஆனா இங்க தாங்க மெயின் வில்லனான ஜாஃபர் என்ட்ரி தரான். அவன் மும்பையோட பெரிய டான் அண்ட் ரியல் எஸ்டேட் ஓனருங்க. அவனோட தம்பி லக்கி பப்பாவை கடத்திட்டு போய் பேபியை பழி வாங்க பிளான் பண்றான். ஆனா நம்ம பேபி சும்மா விடுவாளா? லக்கியையும் அவனோட ஆட்களையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சிடுறான். தன் தம்பி செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுமே ஜாபருக்கு வெறி ஏறிடுது. அவன் நேரா பேபியோட வீட்டுக்கு போய் அங்கிருந்த மனுவையும் பேபியோட அம்மாவையும் கொடூரமா கொன்னுட்டு வீட்டுக்கு தீ வச்சிடுறாங்க. எல்லாரையும் இழந்த பேபி இப்போ ருத்ர தாண்டவம் ஆட ரெடி ஆகுறாங்க. இத்தனை நாள அமைதியா இருந்தவ திடீர்னு மஞ்சித் முன்னாடி மலமலன்னு பேச ஆரம்பிக்கிறா. மஞ்சித் சாக்காகி நிக்க அவளோட லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய உண்மையை உடைக்க ஆரம்பிக்கிறான். அங்கதாங்க அந்த மெகா ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அன்னைக்கு ஹோட்டல்ல செத்து போனது பேபி தாங்க. தப்பிச்சு பிழைச்சது அவங்க அக்கா தீதி. அன்னைக்கு கொலையாளிகிட்ட இருந்து தப்பிக்க தங்கச்சியோட கொலுசை தன் காலில் மாத்திக்கிட்டாங்க. ஆனா கொலையாளி தங்கச்சியை கொன்னுட்டாங்க. தன்னோட தங்கச்சியை கொன்னவனை பழிவாங்கத்தான் இத்தனை வருஷமா ஊமையா பேபியா அவ வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. திதி நேரா போலீஸ் அர்ஜுன் கானை சந்திச்சு ஜாபர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தை கொடுக்குறான். சட்டம் அவனுக்கு தண்டனை தர்றதுக்குள்ள நீ அவனை முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி போலீஸும் கிரீன் சிக்னல் தர்றாங்க. தான் தங்கச்சி செத்து போன அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஜாபரை வர வைக்கிறா திதி. ஜாபர் அவனோட பெரிய ரவுடி பட்டாளத்தோட அங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா நம்ம திதி ஒத்தையில நின்று அம்புட்டு பேரையும் வெட்டி குத்தி சுட்டு தள்ளுறா. ஹோட்டலே ரத்த காடா மாறுதுங்க. கடைசியில ஜாஃபர் கூட 1-to-1 ஃபைட் பண்ணும்போது அவனோட முகமுடி கிளியுதுங்க. அவனோட காது பாதியா கட்டாயிருக்கு. இப்பதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அன்னைக்கு அவ தங்கச்சியை கொன்ன அதே கொலையாளி தான் இந்த ஜாஃபர் அப்படிங்கிற உண்மை அவளுக்கு தெரிய வருது. வெறியான திதி அவனை கொடூரமா கொன்னு பழி வாங்குறாங்க. ஜாஃபர் செத்த உடனே அவனோட போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருதுங்க. அதை திதி பிளே பண்ணி கேட்குறாங்க. ஆனா அங்கதான் கதையோட அல்டிமேட் ட்விஸ்டே இருக்கு. அது பப்பாவோட குரலுங்க. ஜாஃபர் பேபியை முடிச்சிட்டியா? அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவளை உயிரோட விடாத அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்போதாங்க தெரியுது இத்தனை நாளா அப்பான்னு நம்பினா பப்பா தான் ஜாஃபர் கூட சேர்ந்து திதி அப்படிங்கிற பேபியை கொள்ள ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படிங்கிற உண்மை. திதி நேரா ஒரு லோக்கல் ட்ரெயின்ல போறாங்க. அங்க மொட்டை அடிச்சுட்டு பாவம் மாதிரி உட்கார்ந்துருக்க பப்பாவை நேருக்கு நேர் மீட் பண்றான். பப்பாவும் மன்னிப்பு கேட்கிறாருங்க. ஆனா திதிக்கு இறக்கமே இல்லையே. தன்னோட தங்கச்சியை கொலை பண்ண கொலையாளி கூட இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த துரோகத்துக்காக ட்ரெயின்லேயே வச்சு பப்பாவோட கதையை முடிக்கிறாங்க நம்ம திதி. எல்லாம் முடிஞ்சதும் மஞ்சித் அவகிட்ட இனிமேலாவது நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். திதி லேசா சிரிக்கிறாங்க. ஆனா அந்த செகண்ட் அவ போனுக்கு டிசிபி அர்ஜுன் கான் கிட்ட இருந்து ஒரு புது டார்கெட்டோட போட்டோவும் லொகேஷனும் வருதுங்க. மெசேஜ்ல இதை கொஞ்சம் கவனிச்சிடு பேபி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திதி அந்த மெசேஜை பார்த்துட்டு கொடையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அடுத்த மிஷனுக்கு கெத்தா கிளம்புறாங்க. இது வரைக்கும் கூலிக்கு கொலை பண்ண பேபி இனிமே போலீஸ் கூட சேர்ந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பையா வேலை பார்க்க போற மாதிரி காட்டி இந்த படத்தை இயங்க முடிக்கிறாங்க. இந்த பேபி டூ டை டூ படம் ஒரு பக்க ஆக்ஷன் மூவிங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ல ரன் ஆகுது. பார்க்காதவங்க போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.